பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி கோவையில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக எமது கோவை செய்தியாளர் நேசராஜ் தரும் கூடுதல் விவரங்களை பார்ப்போம். இன்று பாரத பிரதமர் அவர்கள் இன்று மாலை இந்த பொதுக்கூட்டத்தில் பேச உள்ளார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு வரும் மோடி அவர்கள் இஎஸ்ஐ மருத்துவமனையில் 650 ரூபாய் கோடி செலவில் துவக்கப்பட்டுள்ள மருத்துவமனையை துவக்கி வைக்கிறார். சரியாக 4:50 மணி அளவில் கோவை கொடிசியா மைதானத்தில் அவர் பேசுகிறார். இதனைத் தொடர்ந்து கோவை கொடிசியா மைதானத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக 5 டிஐஜிகள் 2 ஐஜிகள் உட்பட 6000 போலீசாரும் 5 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளன. தற்போது நாம் கொடிசியா மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த விவிஐபி சேர் ஃபர்ஸ்டா போட்டிருக்காங்க. மேடையிலிருந்து சரியாக 60 அடி தள்ளி தான் இந்த சேர் எல்லாம் போட்டிருக்காங்க. தற்போது இந்த கொடிசியா மைதானத்தில் 20 நுழைவாயில்கள் போடப்பட்டுள்ளன. ஒவ்வொருவருமே மாவட்ட அடையாளர் அட்டை அல்லது கோவை மாநகர காவல் ஆணையாளர் அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். தற்பொழுது காவலர்கள் பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மோப்பநாய் உதவியுடனும் கண்காணிப்பு கேமரா உதவியுடனும் இந்த பகுதியில் சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த மைதானம் முழுவதும் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லும்போது 3 லட்சம் நிர்வாகிகள் வருவாங்க, 3 லட்சம் தொண்டர்கள் வருவாங்கன்னு தெரிவிச்சிருந்தாங்க.